ஆம்னி பஸ்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் லார்ஜ்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பாலியல் அப்படின்னு போனா எதுல இல்லைன்றீங்க? கடையில வேலை பார்க்குற பொண்ணுட்டு இல்லையா, இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்ட்டு இல்லையா? இந்த லாட்ஜில் என்ன நடக்குது? அதான் நடக்குது, ஏதோ நடக்குது, அவங்க செய்யறாங்க, அவங்க தொழில் பண்றதுக்காக எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் அவங்க போறாங்க. நாங்க வந்து என்ன அவங்க பேர் வாங்குறோம், அவங்க இதை வாங்கி எல்லாமே இது பண்ணி தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நாங்கள் ஏற்றுறோம். இன்னைக்கு வந்து போலியாவே சர்டிஃபிகேட் கொண்டு வரலாம், சும்மா கழுத்துல மஞ்சள் கயிறை போட்டு நம்ம அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த ரேட் வந்து மக்கள்கிட்ட போய் சம்மந்தம் இல்லாம லோ ரேட்லாம் போய் ரீச் ஆகுது. மதுரைக்குலாம் 500 ரூபா டிக்கெட்டு, 400 600 ரூபா டிக்கெட்னு சொல்லி மனசுல பதிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மதுரைக்குன்னா நான் 400 ரூபா டிக்கெட் அப்படின்ட்டு ரெட் பஸ்ல போய் பாக்குறாங்க, 300 ரூபா மதுரை போட்டா அப்ப அந்த 300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு 10 ஆபரேட்டர் சேர்ந்து ரேட்டை கம்மியா ஓட்டி 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 அந்த தொழிலை வந்து எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணுமோ, அதாவது எங்களுக்கு வந்து இப்ப நீங்க கேட்ட பேசஞ்சர்ஸ் இஷ்யூ, வேற இஷ்யூ, இது எல்லாமே வந்து நாங்க சமாளிச்சிருவோம். ஆனா இந்த டிக்கெட்டோட லாஸ் இருக்கு பாத்தீங்களா? பண்டிகை நாள் வந்தாலே விலை வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிடுறாங்க. ஒரு டிக்கெட் 4000 3900 1000 ரூபாய் வைக்கிற டிக்கெட்லாம் விற்கிறதா சொல்லிட்டு. அதாவது சார், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரேட்டு கிடையாது. வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். ஓகே, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? என் பேர் அன்பழகன். ஓகே, நாங்கள் இந்த ஃபீல்டில் ஒரு 10-12 வருஷமாக இருக்கோம். ஓகேண்ணா. எத்தனை பஸ்ண்ணா நீங்கள் வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 24 பஸ் ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 24 பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில் பேசஞ்சர் வைஸில் என்னென்ன சிக்கல்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க உங்கள் லைஃப்பில்? பேசஞ்சர்ஸ் வைஸ் வந்து இப்போ வந்து நாங்கள் எல்லாமே ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு டிக்கெட்லேயே. ஓகே. பேசஞ்சருக்கு வந்து டிரைவர் ஃபோன் நம்பர் போயிடும், வண்டி நம்பர் மெசேஜ் போயிடும், எல்லாமே 1 hour பிஃபோர் போயிடும். ஓகே. ஆனாலும் அதை பார்க்க மாட்டாங்க. ஓகே. பார்க்காம எங்கள் லைன்லேயே தான் வருவாங்க. டிரைவர் நம்பர் கொடுங்க, வண்டி நம்பர் கொடுங்கன்ட்டு அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். ஓகே. அதுக்கு நாங்கள் அட்டன் பண்ணி பதில் சொல்லிகிட்டே இருப்போம். அவங்கள்ட்ட மெசேஜ்லையும் இருக்கும், வாட்ஸ்அப்லையும் இருக்கும். புரியுது. ஆனாலும் எங்கள் லைனில் வருவாங்க. சரி, அதுக்கு சரி சில தெரியாமல் வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பதில் சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி பஸ்ஸு வந்து டிராஃபிக்கில் போகிறத வந்து, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் லேட்டுங்கிறதுக்கு தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். 9 o'clock ஒரு பஸ்ஸுனா 9 o'clock நம்ம எடுக்க முடியாது, 9:30 எடுக்கிறோம்னா ½ hour லேட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 9 o'clock பஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் வந்து 9:10 போக வேண்டிய இடத்துக்கு 9:30 தான் போகும். ஆனால் அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துல. ஏ லேட்டுன்னு டிரைவருக்கு வந்து ஃபோனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ டிரைவர் வந்து ஒரு தடவை அட்டன் பண்ணுவார், 2 தடவை 3வது தடவை வண்டி ஓட்டுறப்ப அட்டன் பண்ணலைன்னா அதுக்கு வந்து அவங்க ரேட்டிங்ஸை போட்டு குறைச்சிருவாங்க. புரியுது. அது ஒரு ப்ராப்ளம். ஓகே. அதே மாதிரி ரீதியாக என்னென்ன பிரச்சனை வருது? கப்பல்ஸ் ரீதியாக உங்களுக்கு கால் வந்திருக்கா, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தான் சார்? லேடிஸு இங்கேருந்து ஜேர்னி பண்ணுவாங்க, அவங்க கையில் டிரைவர் நம்பர் வண்டி நம்பர் இருக்கும். ஓகே. அவங்க ஒரு பர்த்தில் இருப்பாங்க, போயிட்டுருக்கும் பஸ்ஸு. ஆனால் வந்து ரெஸ்ட் ரூம்ன்றது ஒரு இடமோ 2 இடமோ கிலோமீட்டரை பொறுத்து நிப்பாட்டுவாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் சொல்கிற இடத்துல அவங்க தூங்கிடுவாங்க. ஓகே. தூங்கிட்டு நைட்டு 3 மணி 4 மணிக்கு எங்கள் நம்பரில் வருவாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகணும், பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னுவாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் தூங்கிட்டு 3 மணிக்கு என்ன விஷயம் கேட்டால், பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், நான் ரெஸ்ட் ரூம் போகணும், பஸ்ஸை நிப்பாட்டலை அப்படின்வாங்க. எந்த ஊர் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஊர் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு நமக்கு 3-4 வண்டி போகும் அதே லைனில். ஓகே. அதுக்கப்புறம் எந்த வண்டியில் போகிறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிறேன், என்னை பாத்ரூம் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. அவர் அங்கேருந்து நம்ம லைனில் வருவார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பஸ்ஸில் போகிறாங்க, அவங்க பேர் எல்லாம் சொல்லி அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த டிரைவரை கேட்டோம்னா 2 இடத்துல ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டியிருப்பான். அவங்க இறங்கியிருக்க மாட்டாங்க, நல்லா தூங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல இறங்கி போய் டிரைவர்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகிறோம்னு சொல்கிறதுக்கு பதில் இந்த ஃபோன் இருக்கிறதுனால என்னென்னமோ பண்ணுவாங்க. இது அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் கிடையாது. போய் டிரைவர் தான் கேட்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ கையில் செல்ஃபோன் இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்காரருக்கு அடிச்சு, அவர் நமக்கு அடிச்சு, இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நடக்குது. அதாவது அவங்க வந்து சோம்பேறித்தனமாக பண்ணுறாங்களா, இல்லை இப்படி தான் எங்களோட ஸ்டைலுன்னு பண்ணுறாங்களான்னா, எல்லாம் யாரெல்லாம் அதில் கஷ்டப்படுறாங்கன்றது அப்புறம் தான். அதே மாதிரி நிறையா தடவை பாத்ரூம் நிப்பாட்ட சொல்லுவாங்க. அதாவது இப்போ சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரிலாம் வராங்க, நாங்கள் வந்து மேக்ஸிமம் பாத்ரூம் கேட்டால் மேக்ஸிமம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அதே மாதிரி லேடிஸ் வந்து நினச்ச இடத்துல எனக்கு வண்டி நிப்பாட்டுவாங்க. லேடிஸ்க்கு வந்து நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியாது. அதுக்கான ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இடத்துல போனால் தான் அவங்க போக முடியும். அதுக்கு அந்த இடத்துக்கு அவன் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும், ½ hour ஆகும்னா அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அடுத்த செகண்ட் எங்கள் லைனில் வருவாங்க, அவங்க டிரைவர் சரியில்லை, ஓகே, ரெஸ்ட் ரூம் நிப்பாட்ட மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஜென்ஸ் இருக்காங்க பாருங்களேன், இப்போ தான் வண்டி நின்றுருக்கோம், அடுத்த 10 நிமிஷம். அதுக்கடுத்து இப்போ பஸ்ஸில் ஏறினாலே ஒரு 70% ஜென்ஸுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு போகிறதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சரி அவங்க ஜாலியாக போகிறாங்க, நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு அடிச்சுட்டு போகிறாங்கன்னா, அதில் டபுள் பெர்த்தில் எடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்க கஸ்டமருக்கு அவ்வளோ கஷ்டம். ஓகே. அதில் நிறையா கஸ்டமர் இறங்கியே போயிட்டாங்க. என்னால் இவர்கிட்ட படுக்க முடியல,
புரியுது. ஒன்று எனக்கு வேறு டிக்கெட் வேறு பர்த் அரேஞ்ச் பண்ணி கொடு, அல்லது என்னை காசை கொடு, 2 ஆப்ஷன் தான் வருவாங்க. அப்போ உங்களுக்கு பண்ண மாட்டோம்னு சொன்னால் அப்போ இவர் இறக்கி விடு கீழேன்னுவாங்க. ஓகே. எதுவுமே செய்ய முடியாது அந்த இடத்துல. அவருக்கு நாங்கள் எங்களோட காசை வந்து ரீஃபண்டு தான் பண்ணுவோம். ஓகேண்ணா. இவர்கிட்ட குடியாரர்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணால் விவாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வாமிட் எடுத்துருவாங்க. வாமிட் எடுத்துகிட்டு அந்த இருக்கிற வண்டியில் இருக்க ஸ்க்ரீனு, பெட்டு கவர் எதையாவது எடுத்து அதை சுற்றி அதை போட்டு அதையும் வேஸ்ட் ஆக்கி, இல்லை அதை ஒரு வாமிட் வருது எனக்கு பஸ்ஸை நிப்பாட்டு அப்படின்னு போய் சொல்லி எடுக்கவும் மாட்டாங்க. அல்லது சொன்னாங்கன்னா டக்கு நிப்பாட்டி ஜன்னல் வெளியே எடுக்கிறதா பண்ணலாம், அசால்ட்டாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்ரூம் போகிறது இது போகிறதெல்லாம் சிலர்லாம் வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்யறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க வீட்லேயும் பெட்டில் தானே படுக்கிறாங்க. இது எங்கள் பெட்டில் படுத்து யூரின் போகிறது இந்த மாதிரி நிறையாவது நடக்கும். ஓகே. அதையும் வந்து சரின்னு எல்லாம் சகிச்சு தான் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி பஸ்னாலே நடமாடும் லாட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆவணி பஸ்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் லாட்ஜுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அது உண்மையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? அதாவது சார், பாலியல் அப்படின்னு போனால் எதில் இல்லைன்றீங்க? கடையில் வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட இல்லையா, இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ட்ட இல்லையா? அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் போனால் இது வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் லாட்ஜுன்னு இருக்குல்ல, அந்த லாட்ஜில் என்ன நடக்குது? அதான் நடக்குது, ஏதோ நடக்குது, அவங்க செய்கிறாங்க, அவங்க தொழில் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அனுசரித்து தான் அவங்க போகிறாங்க. நாங்கள் வந்து என்ன அவங்க பேர் வாங்குகிறோம், அவங்க இதை வாங்கி எல்லாமே இது பண்ணி தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நாங்கள் ஏற்றுறோம். மற்றபடி நம்ம உள்ள கேமரா வச்சு செக் பண்ண முடியாது ஒன்று. அது வந்து ஒரு சில இப்போ வந்து ஒரு சில ஸ்டேட்டுகளில் கொண்டு வர்றாங்க. ஓகே. எப்படின்னா ஜென்ஸ் லேடிஸ் தனித்தனியாக புக் பண்ணக்கூடாது அப்படின்றது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் பார்த்தா வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வரல. அது வந்து நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. இன்னைக்கு வந்து போலியாகவே சர்டிஃபிகேட் கொண்டு வரலாம். ஆமாம். சும்மா கழுத்தில் மஞ்சள் கயிறை போட்டு நம்ம அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. முதல்ல இவங்க குடிச்சிட்டு ஏறுறாங்களா குடிக்காமல் ஏறுறாங்களான்றதே ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அது எங்களை தவிர்த்தாலே எங்களுக்கு பெரிய விஷயம். ஓகே. இதை வந்து நடமாடு லாட்ஜுங்களாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேண்ணா. அது வந்து எல்லா இடத்துலையுமே ரேராக 1-2 எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதை வந்து நம்ம ஒன்றும் கேர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் எங்கள் இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபேமிலி குழந்தைகளோட தான் மேக்ஸிமம் வர்றாங்க. சரிங்க. அந்த மாதிரி எதுவும் பெருசாக கிடையாது. ஓகே. குறிப்பாக வந்து ஒரு குற்றச்சாட்டு ஆம்னி பஸ் மேலே வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை நாள் வந்தாலே விலையை வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிடுறாங்க. போன பொங்கலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 4000 3900லாம் 1000 ரூபாய் வைக்கிற டிக்கெட்லாம் அப்படி வைக்கிறதா சொல்லிட்டு பேச்சு நிறைய அடிப்பிடிச்சு. அது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதை? அதாவது சார், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரேட்டு கிடையாது ஃபிக்ஸிங். மினிமம் சொல்லி ஒரு ரேட்டு கிடையாது. ஓரளவுக்கு நார்மலாக இந்த ரேட்டு வச்சு ஓட்டலாம்னு சொல்லி தான் அப்போ இருந்து ஆம்னி பஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிறது வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைன்றது வந்து வருஷத்தில் வந்து ஒரு 5 தடவை வரும். ஓகே. 10 தடவை கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 தடவை வந்து 10 தடவையில் 4-5 பண்டிகை வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர்னா எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், ஒரு சில மணி மாட்டிக்கிட்டா டிக்கெட் ஆகாது. ஓகே. அது வந்து எப்படின்னா ஒரு ஊர் ஒரு 50 ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 2-3 ஆப்ரேட்டர் அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஹை ரேட்டு போடுவாங்க. அவங்க எதுக்குமே யோசிக்காமல் போடுறது. ரெகுலராக ஓட்டுறவங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஓகே. எங்கள் பிஸ்னஸ்லேயே பெரிய மைனஸ் பாயிண்ட்டே ரேட்டு தான். நீங்கள் சாதாரண நாள்லாம் எடுத்து பாருங்கள். இங்கேருந்து திருச்செந்தூர் வந்து 700 கிலோமீட்டர் 400 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள் ரெட் பஸ்ஸில். சாதாரண நாள் இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக பாருங்கள், மார்ச் ஃபுல்லாக பாருங்கள், 350 ரூபாலேருந்து 400 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க திருச்செந்தூர். 400 ரூபாலேருந்து 450 ரூபாய்க்கு நாகர்கோவில் ஓட்டுறாங்க. ஓகே. கவர்மெண்ட் ரேட்டை விட பாதி. கவர்மெண்ட்டே 600 ரூபா 700 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க நாகர்கோவில். எனக்கு 800 ரூபா ஓட்டுறாங்க. ஆனால் எங்கள் இதில் ஆம்னி பஸ்ஸில் கவர்மெண்ட்டை விட பஸ் வசதி எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு ஜாஸ்தி, எங்களுக்கு டேக்ஸ் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. ஆனாலும் அதை வந்து 400 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. புரியுதுண்ணா. இப்போ வந்து ரெட் பஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி ஆப் வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்படையுதானா? இந்த ரேட் வந்து மக்கள்கிட்ட போய் சம்மந்தம் இல்லாமல் லோ ரேட்லாம் போய் ரீச் ஆகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரெட் பஸ் இந்த மாதிரி ஆப்லாம் இல்லாதப்ப இப்போ ஒருத்தர் வந்து மதுரைக்கு பஸ் ஓட்டுறாருன்னா மக்கள் மத்தியில் வந்து மதுரைக்குனா 500 ரூபா டிக்கெட்டு, 400 ரூபா டிக்கெட்டுன்னு சொல்லி மனசில் பதிஞ்சிருக்கும். ஒரு டிராவல்ஸுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாக்கள் அவங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மதுரைக்குனா நான் 400 ரூபா டிக்கெட் அப்படின்ட்டு ரெட் பஸ்ஸில் போய் பார்க்குறாங்க. 300 ரூபா மதுரை போட்டால் அப்போ அந்த 300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இதுதான் ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியல. ரெட் பஸ் அந்த ஆப்பில் வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வைக்கிறதா ரேட்டுன்ட்டாங்க. நாங்கள் வந்து ரேட்டை வந்து எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஏன்னா ரேட் வைக்கிறது நான் என் பஸ்ஸுக்கு நான் தான் ரேட் வைக்கிறேன், உங்கள் பஸ்ஸுக்கு நீங்கள் தான் ரேட் வைக்கிறீங்க. ஓகே. நான் வந்து உங்களை விட கம்மியாக ஓடும் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்னை விட கம்மியாக அப்படி ஒருத்தர் நினச்சி இன்றைக்கி வந்து எங்கேயோ போய் நிற்கிறோம், தரமட்டத்துக்கு போய் நிற்கிது ரேட்டு. அதை வந்து நீ மாற்றவே முடியாது. இது வந்து என்னென்னா தொழில் வந்து அழிய போகிறதுக்கு ஒரு அறிகுறி, அவ்வளோதான்.
சரிங்கண்ணா, நன்றிண்ணா. ஒரு ஒரு கடையில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு இட்லி விற்குது, பக்கத்து கடையில் போய் நான் 3 ரூபாய்க்கு இட்லி விற்றா எந்த கடையில் போய் சாப்பிடுவா மக்கள்? ஆமா, 3 ரூபா கடையில் தான் சாப்பிடுவா. அப்போ 10 ரூபாக்காரன் என்ன ஆவா? 3 ரூபாய்க்கு வந்துடும். 3 ரூபாய்க்கு விற்றா கட்டுப்படி ஆகாது. அவன் அவன் அழிகிற வர இன்னொரு 10 பேர் அழிச்சிக்கிட்டே இருக்கான். அதுதான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 ஆப்ரேட்டர் சேர்ந்து ரேட்டை கம்மியாக ஓட்டி 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 அந்த தொழிலை வந்து எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணுமோ, அதாவது எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்ட பேசஞ்சர்ஸ் இஷ்யூ, வேற இஷ்யூ, இது எல்லாமே வந்து நாங்கள் சமாளிச்சிருவோம். ஓகே. அது என்ன கம்ப்ளைண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட் டிரைவர்கிட்ட சொன்னால் டிரைவர் ரெட்டிஃபை பண்ணிடுவான். இல்லை ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது, ஒரு ஸ்க்ரீனை இது பண்ணிட்டு போயிட்டான், ஒரு அதை பண்ணிட்டுப்பான், 500 ரூபா செலவு 300, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி நம்மளோட லாஸில் வந்து ஈஸியாக ஓடிடும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிக்கெட்டோட லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, 700 கிலோமீட்டருக்கு 400 ரூபா 450 ரூபா ஓட்டவே முடியாது. எப்படி எழுதி பார்த்தாலும் கணக்கு வராது. ஆனால் அதே எங்கள் பிஸ்னஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுது. அதுக்கு எப்படி முடிவு வரும்ன்றது தெரில. யாருக்கு ஏதாவது இப்போ இந்த யாரும் பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ற மாதிரி எல்லாரும் மணி கட்டி அதை ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே தான் போயிட்டு இருக்குது. ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்கன்னா உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நன்றிங்க.